ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 30:18 சொல்லுது, அவருக்கு காத்திருக்க அனைவரும் வாக்கு. இந்த நாளில் தேவனுடைய பிரசனத்துக்காக, அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய ஆலயத்திலே, அவருடைய பிரசனத்திலே நீங்கள் காத்திருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். கர்த்தருடைய வார்த்தையை உங்களை உயிர்ப்பிக்கும், கர்த்தருடைய வார்த்தையை உங்களை வழிநடத்தும், கர்த்தருடைய வார்த்தையை உங்களை பாதுகாக்கும். இந்த நாள்ல கூட கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலியமா உங்களோடு கூட பேசுகிறார். அவருக்காய் நீங்கள் காத்திருக்கிறீர்கள். அவருடைய வழிநடத்துவதற்காக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக, அவருடைய அற்புதங்களுக்காக காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுத்து, ஒரு புது ஜீவனை கொடுத்து, புது தரிசனத்தை கொடுத்து, புது திட்டத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். கழுகை போல நீங்கள் செட்டைகளை அடித்து உயர எழும்பும்படியா கர்த்தர்னாலே உங்களுக்கு ஒரு புது பலத்தை கொடுக்க போகிறார். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போகிறீர்கள், எல்லாம் புதியவர்களாக, எல்லாவற்றையும் புதியவர்களாக, புதிய தரிசனங்களை, புதிய திட்டங்களை, புதிய அபிஷேகத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அவருடைய பிரசனத்தில் அவருக்காய் காத்திருக்கிறபடினாலே you are blessed. நீங்கள் பாக்கியவான், நீங்கள் பாக்கியவதிகள். என் வார்த்தை என்பது அவருக்கு காத்திருக்க யாவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய பிரச்சனத்தினாலே நீர் அவர்களோடு இடைப்பட்டு அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை தந்து, ஒரு அதிசயத்தை தந்து, வியாதிகளை மாற்றி, புதிய தரிசனத்தை, புதிய ஆண்டவருடைய பலத்தை, புதிய ஆண்டவருடைய கிருபைகளை கொடுத்து, ஆண்டவரே கழுகை போல செட்டைகளை அடித்து உயர எழும்ப கிருபை தார். ஆஸ்வதி மேசுல பிதாவே, ஆமென்.